Hi friends, welcome to Kovel Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் இன்ஸ்டன்ட் மைசூர் பாக் எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானனா ஆயில் சேர்த்துக்க போறோங்க. ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதே டம்ளர்ல தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்க போறோம். 2 டம்ளர் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இல்லனா 1.5 டம்ளர் போல ஆயில் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் போல நெய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் போல ஆயில் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டம்ளர் போல நெய் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா சூடாகணுங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிற அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் வச்சிடலாம். நல்லா சூடாகட்டும். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கலாங்க. கடாயில் எந்த டம்ளர் நீங்கள் மெஷர் பண்ணிங்களோ அதே டம்ளரை 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை பார்த்தீங்கன்னா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் இல்லைனா 3/4 டம்ளர் அளவுக்கு, நான் டம்ளர் கணக்கில் சொல்கிறேன், ஆனால் சர்க்கரை பார்த்தீங்கன்னா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, போதும், கரெக்டாக இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பத அளவுக்கு வர மாதிரி பாகு நல்லா காய்ச்சி வரட்டும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றவே கூடாது. சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். அந்த மெஷர் தான் பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லாவே சூடாகிட்டு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கம்பி பதம் அளவுக்கு சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சான்னு. இல்லை நீங்கள் எடுத்த உடனே லைட்டாக ஆற விட்டுட்டு இல்லைனா கையில் ஊதி விட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணும்போது ஒரு கம்பி பதம் அப்படியே உங்களுக்கு தெரியும். ஏன்னா சூடாக இருக்கும்போது ஒரு கம்பி பதம் சீக்கிரத்துக்கு நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் போல் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடையில் வாங்குகிற கடலை மாவு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. நீங்கள் பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டிகளே இல்லாமல் இது போல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு அல்வா பாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த சர்க்கரை பாகும் கடலை மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல, ஆயிலோட சூடு பார்த்திங்கன்னா கம்மியாக ஆகக்கூடாதுங்க. ஒவ்வொரு குழிக்கரண்டியாக எடுத்து இது போல் ஊற்றி விட்டுறலாம். நீங்கள் குழிக்கரண்டியாக ஊற்ற பார்த்திங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்கும் அந்த கடலை மாவு. பாருங்கள், இது போல் அந்த ஆயில் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் மிதங்கி வரும். அப்போ வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதிகமாக எண்ணெய் அதுக்கு மேலேயும் நீங்கள் ஊற்ற வேண்டாம். அந்த எண்ணெய் லைட்டாக ஒரு குழிக்கரண்டி இல்லைனா 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். பாருங்கள், இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்வீட் செய்யும்போது நீங்கள் அடுப்பு பக்கத்துலேயே நின்று தான் இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு சரியாக வராது. இது போல் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி லைட்டாக ஆயில் மேலே மிதந்து வர மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சாஃப்டாக இருக்கிற மாதிரி மைசூர்பா பண்ணுறீங்கன்னா 3 மணி நேரம் போல் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குங்க. ஒரு ட்ரேயில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சாஃப்ட் மைசூர்பாவும் ரெடி ஆயிருங்க. இன்றைக்கி நம்ம லைட்டாக கிறிஸ்பினஸ் இருக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இது போல் நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி டார்க் ப்ரௌன் கலரில் வந்துடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கேக் ட்ரே தாங்க இன்றைக்கி வச்சுருக்கேன். கேக் ட்ரேயில் தான் இன்றைக்கி நான் மாற்றிக்க போகிறேன். ஏன்னா எங்கிட்ட ஸ்கொயர் ட்ரே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு பவுலாக எந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கோ அதில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஆறுறதுக்கு முன்னாடியே இது போல் ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிக்கணும். இல்லைனா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு வராது ஷேஃபில். அதனால் நம்ம ஆறுறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரேயில் மாற்றிட்டு சீக்கிரமாக ஸ்பூன் வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆறுறதுக்கு முன்னாடியே ஒரு கத்தி வச்சு இது போல் கீரல் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இது போல் ஒரு கத்தி இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் நகர்த்தி விடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டான மைசூர்பா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கலாம். இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இதை ஒரு பீஸ் எடுத்து நம்ம பிச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.